புதிய கட்சியை ஆரம்பிக்கும் ஓபிஎஸ் அதிர்ச்சியில் எடப்பாடி. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், ஒரு காலத்திலே மிக மிக ஒரு முக்கியமான அரசியல்வாதியாக கருதப்பட்டவர் தான் நமது ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் ஓபிஎஸ் இன்றைய நிலைமை சரியில்லாமல் இருந்தாலுமே ஜெயலலிதா அம்மையார் இருக்கக்கூடிய அந்த காலம் வரைக்குமே நம்பிக்கை நாயகனாகவும் ஒரு அரசியல் வித்துவானாகவும் திகழ்ந்தவர் தான் நமது ஓபிஎஸ் அவர்கள். அன்று ஜெயலலிதா அம்மையார் நம்பக்கூடிய ஒரு நம்பிக்கைக்குரிய நாயகன் அப்படின்னா ஓபிஎஸ் மட்டும்தான். அவர் சொல்லக்கூடியதை கேட்டு கட்டுப்பட்டு நடந்தவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி. ஆனால் இன்று பதவி ஆசை. அதே போல பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஆகக்கூடிய அந்த சமயத்தில் இதற்கு முன்பாக இருந்த முதலமைச்சர் நீக்கப்பட்டார். அது வேற யாரும் கிடையாது, ஓபிஎஸ். ஓபிஎஸ் உடைய பதவிகளை பறித்து தான் எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்திலே முதலமைச்சராக மாற்றப்படுகிறார். அதற்கப்புறம் தர்மயுத்தம் என்பது ஆரம்பிக்கப்படுகிறது. அதிலே மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்கிறார் ஓபிஎஸ். அப்ப அந்த தர்மயுத்தத்துக்கு பின்பு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் இல்லாமல் நாம் அதிமுகவை வழிநடத்த முடியாது அப்படின்னு தெரிந்து கொண்ட எடப்பாடி ஓபிஎஸ் உடன் இணைகிறார். அதற்கு அடுத்தபடியாக நமது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதவி ஆசை என்பது வர ஆரம்பிக்கிறது. அதாவது முதலமைச்சர் பொறுப்பு கொஞ்ச நாட்கள்லே, அதாவது 5 ஆண்டுகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்சி மாற்றம் என்பது ஏற்பட்டால் பதவி என்பது இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஆனால் பொதுச் செயலாளர் பதவி அதிமுகவில் நம்மளுக்கு ஆதரவுகள் இருக்க வரைக்கும் பொதுச் செயலாளராக இருக்கலாம். அப்ப அந்த பொதுச் செயலாளர் பதவியை அடைய வேண்டும் என்றால் ஓபிஎஸ் அந்த இடத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா ஓபிஎஸ் பொதுச் செயலாளர் பதவி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் நிரந்தரமான பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அம்மையார் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைத்திருந்தார். நம் ஓபிஎஸ் இருந்தால் கண்டிப்பாக நம்முடைய உச்சகட்ட பதவியை அடைய முடியாது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஐ வெளியேற்றி விடுகிறார். அதற்காக அடுத்தபடியாக சட்ட போராட்டம், அது படுத்து மட்டுமல்லாமல் தொண்டர்கள் உரிமை மீட்புக்குள் இப்படி ஏகப்பட்ட போராட்டங்களை பண்ணி பார்த்தார் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இதுவரைக்கும் ஒன்றிணைந்த மாதிரி கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலுமே அதிமுக ஒன்றிணையும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை என்பது வைத்திருந்தார். அந்த நம்பிக்கை முழுவதுமாக கலைந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். தற்போது நமது ஓபிஎஸ் அவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் புதிய கட்சியை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கட்சியை பதிவு செய்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த கட்சிக்கு பெயர் கூட பாத்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி பெயர் வைத்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதாவது எம்ஜிஆர் அதிமுக, எம்ஜிஆர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி பெயர் வைத்திருக்காங்க. அந்த பெயர் பாத்தீங்க அப்படின்னாலே இப்ப தேர்தல் ஆணையம் நமது ஓபிஎஸ் உடைய கட்சியை ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பாக அடுத்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது ஓபிஎஸ் தரப்பின் மூலமாக வெளியிடப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற தகவல் வெளியாகி தற்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் தனி கட்சி ஆரம்பிப்பது அவர் நோக்கம் அல்ல. ஆரம்பித்து விட்டால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி வெளியேற்றப்படக்கூடிய ஒரு சூழல் என்பது வரும் அப்படின்னு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.